ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நம்ம இந்த செஷனில் இப்போ 22 days பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எண்டோகிரைன் எக்ஸோகிரைன்லாம் எப்படி பிரிக்கிறோம், அந்த எண்டோகிரைனில் மொத்தம் எத்தனை இருக்குது, எக்ஸோகிரைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதில் என்னென்னா ஒரு எக்ஸோகிரைன் கிளாண்டை சொல்கிறப்ப இமேஜ் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். அந்த இமேஜை இந்த செஷனில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ ஃபர்தர் வேஸ்டிங் த டைம் வில் ஸ்டார்ட். செஷனில் பார்க்க போகிறது எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், அதில் பிட்யூட்டரி கிளாண்ட் மேஜராக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எம்டிஎஸ், ஜேஇ, ரயில்வேல ஏஎல்பி டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் யாரெல்லாம் எந்தெந்த எக்ஸாம்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் என்கிட்ட பேசணும் காண்டாக்ட் பண்ணிச்சிங்கன்னா கேன் காண்டாக்ட் மீ ஆன் எனி ஆஃப் தீஸ் 4 forums. டெலிகிராம் ஐடி, டெலிகிராம் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் பேசலாம், எம்ஐலையும் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ வித் திஸ் நோட் வில் ஸ்டார்ட் டுடே செஷன். ஸோ இது ஒரு 10:50. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் டுடே செஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாண்ட்ஸ். இந்த எண்டோகிரைன் சிஸ்டமில் என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். எக்ஸோகிரைன், இது வந்து எண்டோகிரைனு, ஓகேவா. அண்ட் இது வந்து எக்ஸோகிரைன். இந்த இமேஜ் தான் நேற்று நான் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ எக்ஸோகிரைனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் சொன்னால லாக்ரிமல் ஐஸ் இருக்கும், மவுத்தில் இருக்கும், ஸ்கின்ல ஸ்வெட் இருக்கும், ஸ்டொமக்கில் என்சைம்ஸ் இருக்கும், பிரஸ்ட்டு மேமினரி கிளாண்ட் இருக்கும், அண்ட் லிவரு, பேன்க்ரியாஸு, இன்டெஸ்டைன், இதெல்லாம் வந்து எக்ஸோகிரைன் கிளாண்ட், அதோட லொக்கேஷன், ஓகேவா. ஸோ சிமிலர்லி நம்ம எண்டோகிரைனுக்கு வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பிட்யூட்ரி, பீனியல், தைமஸு, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, அண்ட் அப்டமன் ரீஜனில் பேங்க்ரியாஸ், ஆட்ரனல், கொராட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்டிக்கல் அண்ட் ஓவரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளாசண்டா இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு, அண்டு டு த டாப் ஹைப்போதலாமஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் எங்கே படிச்சு பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் டுடே செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்ரி கிளாண்டு. அந்த பிட்யூட்ரி கிளாண்டு இதுதான் வந்து பிட்யூட்ரி கிளாண்டு. அதாவது இதுவான்னு கேட்டால் இது பிரெயின். இதில் பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்குன்னா இந்த இடம் மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் தான் பிட்யூட்ரி கிளாண்டு, ஓகேவா. ஸோ ஒன்றில் இருக்குல்ல, ஒன்றில் இருக்கிறது பிட்யூட்ரி கிளாண்டு. அந்த இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல, ஸோ இந்த போர்ஷன் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரி, அண்ட் இந்த 3 போர்ஷன் போஸ்டீரியர் பிட்யூட்ரி. அது என்ன ஆன்டீரியர் என்ன போஸ்டீரியர்னா, இப்போ கை இங்கே இருக்குது, என் கை இங்கேருந்து ஒருத்தர் பார்க்குறேன்னா இது ஒரு விசிபிள் பார்ட்டாக இருக்கும், இதே இன்விசிபிள் பார்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆன்டீரியர் பார்ட், இது வந்து போஸ்டீரியர் பார்ட்டு. ஐ மீன் இப்போ இந்த சைடு பார்க்குறவங்களுக்கு இது ஆன்டீரியர் பார்ட், இது போஸ்டீரியர் பார்ட். ஸோ டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த அப்சர்வர் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் வந்து மாறுபடும். ஸோ அதில் ஆன்டீரியர் பார்ட் இது, போஸ்டீரியர் பார்ட் இது, அண்ட் ஃபோர்த் வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் தான் இதோட மேஜர் ரீஜன், ஓகேவா. அண்ட் ஃபிஃப்த்து வந்து கம்ப்ளீட் பிரெயின். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் பிட்யூட்ரி இஸ். ஓகே, ஸோ இந்த பிட்யூட்ரியில் இதில் மேஜராக என்ன, எப்படி பிட்யூட்ரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ். ஸோ பிட்யூட்ரி என்னன்னா, இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் hypothalamus, ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ் இருக்குல்ல, இது வந்து இன்னொரு பார்ட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ் கனெக்ட்ஸ் வித் ஒரு பேக் இருக்கும், அது பேர் என்ன, ராத் கீஸ் பேக், RATH, ராத் கீஸ் பேக்ஸ், ஓகேவா. ராத் கீஸ் பேக்கோட கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ஷன் ஜங்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபாண்டிபுலம். திஸ் கனெக்ஷன் இஸ் கால்ட் அஸ், இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ், ஓகேவா. ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட் தான். திஸ் கனெக்ஷன் இஸ்
called as infundibulum. So this is all about pituitary. இப்போ இந்த பிட்யூட்டரியோட அந்த போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் பார்ட் அது என்னன்றதை பார்க்கலாம். இதான் ஜஸ்ட் பேசிக்கானு சொல்கிறது. ஓகே, இப்போ பிட்யூட்டரியை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணலாம், பைஃபர்கேட் பண்ணலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அடினோ ஹைப்போஃபைசஸ், இன்னொன்று நியூரோ ஹைப்போஃபைசஸ். இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸில் மொத்தம் 7 ஹார்மோன் இருக்குது. நம்ம மொத்தமே எண்டோக்ரைனில் 8 கிளாண்டு தான். 8 கிளாண்டில் இந்த பிட்யூட்டரியில் மட்டுமே அடினோ ஹைப்போஃபைசிஸில் மட்டுமே 7 ஹார்மோன் இருக்குது. ஓகே, அப்போ நியூரோ ஹைப்போஃபைசிஸில் எத்தனைனா 2 ஹார்மோன் இருக்குது. ஸோ மொத்தம் 9 ஹார்மோன். அதாவது மேஜராக 8 கிளாண்டில் ஃபஸ்ட்டு இந்த பிட்யூட்டரியில் மொத்தம் 9 ஹார்மோன். 9 ஹார்மோனில் 7 அடினோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கும், 2 நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி பிரான்ச் அவுட் பண்ணி படிச்சிங்கன்னா அழகாக அப்படியே பிக்சரைசிங் மெமரியில் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸில் வந்து 7 இருக்கா. இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸை எந்த பார்ட்டை வந்து நம்ம அடினோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனை அடினோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பிட்யூட்டரி கிளாண்ட். இது வந்து ரியர் சைட். ஓகே, ஸோ இந்த 7 ஹார்மோனுமே வந்து இட் இஸ் அ ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். எதையோ ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணும், அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். 7 ஹார்மோனுமே என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது என்ன ஸ்டிமுலேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம இப்போ பைஃபர்கேட் பண்ணிடலாம். ரைட், இப்போது இதுதான் இப்போ அதர் நேம் ஃபார் பிட்யூட்டரி கிளாண்ட். நம்ம பிட்யூட்டரி கிளாண்டை வேறு என்னெல்லாம் புனை பேர் வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னா இட் இஸ் அ மாஸ்டர் கிளாண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். மாஸ்டர் கிளாண்ட் மட்டும் தான் சொல்லுவோம்னா கிடையாது. இட் இஸ் கண்டக்டர் ஆஃப் ஹார்மோன் ஆர்கெஸ்ட்ரா. கண்டக்டர் இந்த டேர்ம் வந்து எங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணலை, பட் மெட்டீரியலில் இருக்குது. கண்டக்டர் ஆஃப் ஹார்மோன் ஆர்கெஸ்ட்ரா. ஸ்பெல்லிங் கரெக்டு தான் நினைக்கிறேன், ஐ சப்போஸ். ஆர்கெஸ்ட்ரா. ஸோ மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம் பிட்யூட்டரியை. ஓகே, ஓகே, இப்போ இதில் 2 போர்ஷன் இருக்குது. ஒன்று ஆன்டீரியர் கிளாண்டு, அதுதான் அடினோ ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று போஸ்டீரியர் கிளாண்டு. ஸோ இதை வேறு இன்னொரு டேர்ம் எப்படி சொல்லலாம், அந்த அடினோ ஹைப்போஃபைசிஸை ஆன்டீரியர் கிளாண்டுன்னு சொல்லலாம். ஆன்டீரியர் போர்ஷன் இல்லாட்டி ஆன்டீரியர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டீரியர் கிளாண்டு அடினோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடினோ ஹைப்போஃபைசிஸ். அதுவே போஸ்டீரியர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ஓகேவா? இப்போ அடினோ ஹைப்போஃபைசிஸ்னால் என்னென்னு பார்த்துறோம். நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னால் அதுதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. இதில் அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஓகே, அடினோ ஹைப்போஃபைசிஸ்னால் என்ன? இதில் மொத்தம் நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம பார்த்தோம். அடினோவில் 7, நியூரோவில் 2. என்ன 7 2னா 7 ஹார்மோன் இருக்குது. யார் அந்த 7 ஹார்மோன்? ஐசிஎஸ்ஹெச், ஐசிஹெச், எஃப்டிஹெச், எஸ்டிஹெச் அப்படி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்று பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எஸ்டிஹெச் ஆர் எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்டிஹெச் ஆர் எஸ்ஹெச் அப்படின்னா ஸ்டொமேட்டோ ட்ராபிக் ஹார்மோன். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா growth ஹார்மோன்னு பேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்மோன்
ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது growth ஹார்மோன். நீங்கள் எஸ்டிஹெச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் மனசில் பதிஞ்சிட்டு ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் வந்து எதா பேர்லேயே இன்னொரு பேரில் இருக்குது growth ஹார்மோன். அப்போ இது வந்து ஒரு growth இன்டியூசிங் ஹார்மோன். எந்த growth? நம்மளோட growth. இப்போ நம்மளோட growth வந்து இந்த வயசுக்கு இந்த ஹைட்டு, இந்த வயசுக்கு இந்த ஹைட் அப்படின்னு கிடையாது. நம்மளோட பாடி ஃபங்க்ஷனிங்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் மாறும். சில பேர் 9th தான் படிப்பாங்க, ஆனால் பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. சில பேர் காலேஜ் பிஹெச்டி எம்ஃபில் முடிச்சிருப்பாங்க, பட் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதனாலனா இந்த ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது growth ஹார்மோன் மால் ஃபங்க்ஷன், ஒன்று டெஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இல்லை எக்ஸஸாக இருக்கணும். ரீசஸாக இருக்கணும், இல்லை எக்ஸஸாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அந்த மாதிரி ட்ராபேக்ஸ் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட மால் ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா, சப்போஸ் இஃப் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் டெஃபிஷியன்ட் ரெண்டாக பிரிக்கலாம். யாருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து டுவார்ஃபிசம், இன்னொன்று ஜெய்ஜாண்டிசம். அதுதான் நான் வந்து சொன்னேன், ஜெய்ஜாண்டிசம். ஓகே, இந்த டுவார்ஃபிசம் யாருக்கு வரும், ஜெய்ஜாண்டிசம் யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு வரும், சில்ட்ரன். இது இல்லாமல் மூணாவது ஒன்று இருக்குது. மூணாவது என்ன? ஆக்ரோமெகாலி. ஆக்ரோமெகாலி. இந்த ஆக்ரோமெகாலி அது யாருக்கு வரும்னா, ஃபார் அடல்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஹார்மோன் பிட்யூட்டரியில் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் மொத்தம் 9 ஹார்மோன் இருக்குது. அடினோ நியூரோவில் ரெண்டாக பிரிக்கிறோம். அடினோவில் 7 இருக்காங்க. 7 பேரில் முதல்ல ஆள் யாருன்னு கேட்டால் ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன். ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் growth ஹார்மோன். அந்த growth ஹார்மோன் செக்ரிகேட் ஆகலை, செக்ரீட் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக ஆகலைன்னா 3 அவுட்கம், டெஃபிஷியன்சி அவுட்கம். அதில் 2 சில்ட்ரனுக்கு வரும். என்னென்னா ஜெய்ஜாண்டிசம் அண்ட் டுவார்ஃபிசம், இன்னொன்று ஆக்ரோமெகாலி. ஓகேவா? ஃபார் அடல்ட்டு. இந்த டுவார்ஃபிசம் எப்போ வரும், ஜெய்ஜாண்டிசம் எப்போ வரும் அப்படின்னா, அதுக்கு ஒன்று இருக்குது. இந்த டுவார்ஃபிசம் எப்போ வரும், ஜெய்ஜாண்டிசம் எப்போ வரும்? டுவார்ஃபிசம் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா, ஸோ இஃப் ரீசஸ் போதுமான அளவு கிடைக்காத பட்சத்துக்கு, எஸ்டிஹெச் போதுமான அளவு உடம்புல இல்லைன்னா டுவார்ஃபிசம் வரும். தேவைக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஜெய்ஜாண்டிசம். ஸோ எக்ஸஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கேன், ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்டு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் எஸ்டிஹெச். ஓகேவா? செகண்டு பார்க்க போகிறது டிஎஸ்ஹெச். டிஎஸ்ஹெச். இந்த டிஎஸ்ஹெச் என்னென்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ பேர்லேயே தெரியுது இது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இதோட பர்பஸ் ஆஃப் லிவிங் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸ்டிமுலேட்டிங் தைராய்டு டு ப்ரொடியூஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், தைராய்டு என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தைராக்சின் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டிமுலேட்ஸ் தைராய்டு டு ப்ரொடியூஸ் தைராக்சின். ஓகேவா? அது செகண்ட். தேர்ட் வந்து ஏசிடிஹெச். ஏசிடிஹெச்னா அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அடினோ கார்டிகோ ட்ரோபிக் ஹார்மோன் வந்து ஏசிடிஹெச் அப்படி சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது ஸ்டிமுலேட் பண்ணும் adrenal cortex. So it stimulates adrenal cortex. ஸ்டிமுலேட் பண்ணும். பட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குனா 2 இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டோஸ்டெரான், இன்னொன்று கார்டோயிசம்.
Aldosterone is a hormone. Cortisol is also a hormone. ஓகேவா? ஸோ ஏசிடிஹெச் வந்து அடினோ கார்டிகோ. நம்மளுக்கு இதில் டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏசிடிஹெச், அடினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். அண்ட் இதில் வந்து தைராக்சின் எந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணணும்னா தைராய்டு செக்ரேட் பண்ணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ TSH is thyroid stimulating hormone, stimulates the production of thyroxine. ACTH is adeno corticotropic hormone. ஓகே, டன். சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப எது எக்ஸாமுக்கு தேவையோ டீட்டெயில்டாக நிறைய இருக்குது. நான் நோட்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் வாட் இஸ் நீடட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் நீடட்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். சில இது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடினல் நடத்துகிறப்ப அது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ FSH. So it is nothing but follicle stimulating hormone. Follicle stimulating hormone. Okay. இது என்ன பண்ணும் அப்படின்னா produces X எங்கன்னா அட் கிராஃபியன் ஃபாலிக்கல். இது கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே இது தெரியும் கிராஃபியன் ஃபாலிக்கல்னால் என்னென்னு. கிராஃபியன் பாய்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு கிராஃபியன் ஃபாலிக்கல் மட்டும் படிங்க, அது மட்டும் போதுமான விஷயம் தான். எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் எங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கலில். ஓகே, இது எங்கே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் போத். சில இது ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், சில இது மேல்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ப்ரெசன்ட் இன் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ். ஓகேவா? FSH சிக்னல்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து இட் கிவ்ஸ் அ சிக்னல். என்ன சிக்னல்னா இட்ஸ் அ பயாலஜிக்கல் சிக்னல். இங்கே எழுதுகிறேன் எட், அதாவது எட்டுன்றது இந்த இடத்துல எதை ரெஃபர் பண்ணால் FSH ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? FSH இட் சிக்னல்ஸ் தி testicles to produce sperms and testosterone. ஓகேவா? இது வந்து சிக்னல் கொடுக்கும். இது FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஹார்மோன். வரைக்கும் 4 பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் வந்து ICSH இன்டர்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இன்டர்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, அண்ட் இது என்ன பண்ணும்? எங்கே இருப்பாங்கன்னா ப்ரெசன்ட் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ ரெண்டு பேர்ட்டையுமே இருப்பாங்க. ப்ரெசன்ட் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ரைட். ப்ரொடியூசஸ் ஓவரால் த ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடியூசஸ் ஸ்பெர்ம்ஸ் இன் மேல். ஓகே, அண்ட் மூணாவது ரெஸ்பான்சிபிள் ஃபார் மென்சுரல் சைக்கிள். ரெஸ்பான்சிபிள் ஃபார் மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகே, அண்டு இது வந்து ICSHன்னு சொல்கிறது. அண்டு நெக்ஸ்ட்டு 1 செகண்ட். LH. Sixth வந்து LH. LHனா it is nothing but luteinizing hormone. LEUTINISING. luteinizing hormone. ஓகே, இந்த luteinizing ஹார்மோன் வந்து யாருக்கு இருக்குன்னா ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இதை ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். அண்ட்
male sex, female and male sex hormone, luteinizing hormone. Okay, done. And இதில் என்ன வரும்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் செக்ரிட்டட். யாருக்கு? ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். சரி, எழுதிடுறேன். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் progesterone or secreted by luteinizing hormone in females. அதே மாதிரி testosterone in males. ஓகே, இதோட மேஜர் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது இதோட டெஃபிஷியன்ட்டி, இதோட பவர் இல்லைனா. ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னா ஹைலைட்டடாக எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் வந்து கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன், அதாவது கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூட்ரஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த யூட்ரஸ்னா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பாத். என்ன பாத்னா, எ பாத் பை விச் ஆர்ஃபன் இருக்காங்கல்ல, பேபி கம்ஸ் அவுட். டியூரிங் டெலிவரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லியூட்டினைசிங் ஹார்மோனோட வேலை. அதுக்கப்புறம் இது வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஜிஹெச்னு சொல்லுவோம், லாக்டோஜெனிக் ஹார்மோன். எல்ஜிஹெச் இப்போ வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 6 பார்த்தாச்சு. இப்போது பார்க்க போகிறது 7வது எல்ஜிஹெச். யார் எல்ஜிஹெச்னா, லாக்டோஜெனிக் ஹார்மோன். இது அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே. அதாவது இந்த லாக்டோஜெனிக்கில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்ல வரேன். இந்த கண்டென்ட் அப்படியே நோட் எடுத்துக்கோங்க. லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, ரொம்ப சிம்பிள், growth ஆஃப் மேமலரி கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ லாக்டோஜெனிக், லாக்டோபாசிலஸ் இதெல்லாமே என்ன சொன்னால் பால் சம்மந்தப்பட்டது. ஸோ growth of mammillary glands. ஓகே, ஸோ ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது வந்து யூஸ்வலாக கம்ஸ் இன் டு பிளே. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் ஓன்ட் கம்ஸ் இன் டு பிளே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இட் நோஸ் குழந்தை எப்போ வருது, எப்போ பிறக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த டைம் நம்ம செக்ரேட் பண்ணணும், எதப்போ பண்ணக்கூடாதுன்றது எல்லாமே இந்த ஹார்மோனுக்கு தெரியும். அந்த ஹார்மோன் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு தாய்ப்பால் தேவைன்றப்ப இதோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ஃபார் சர்டன் இயர்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த குழந்தைக்கு எத்தனை வருஷத்துக்கு தாய்ப்பால் தேவைன்றது முதற்கொண்டு அந்த ஹார்மோனுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அட் சர்டன் டைம் ஸ்டாப் பண்ணிக்கும். அது போதும், இந்த குழந்தைக்கு இந்த தாய்ப்பால் போதும் அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிக்கும். அண்ட் இது ஒரு குழந்தைக்கு தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஃபார் கன்செக்யூட்டிவ் பர்த் எத்தனை குழந்தை இருந்தாலுமே அத்தனை குழந்தைக்கும் அந்த கிளாண்டுக்கு தெரியும் எவ்வளோ பால் எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம இந்த இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம தரணும் அப்படின்றது. தட் ஹார்மோன் நோஸ் வெரி வெல். ஓகே, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த பியூபர்ட்டி அப்படி சொல்லுவோம்ல. ஸோ பியூபர்ட்டி இல்லாட்டி மெச்சூரேஷன் எப்போ ஆகுது, எந்த ஹார்மோன் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ரீசன் ஃபார் மெச்சூரேஷன் அல்லது பியூபர்ட்டி. மெச்சூரேஷன் த டேர்ம் வந்து பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பியூபர்ட்டின்ற டேர்ம் வந்து யூஸ்வல் கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் எஃப்எஸ்ஹெச், எஃப்எஸ்ஹெச்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம்,
ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பார்த்தோம். ஸோ இது ஃபீமேல்ஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ் மென்சுரேஷன் ஓகே. அண்ட் இதெல்லாமே நம்ம பார்த்தது அடினோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கிற 7 ஹார்மோன். அந்த 7 ஹார்மோன் யார் யார் எங்கே இருக்காங்க? ஃபஸ்ட்டு STH ஸ்டொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன், நெக்ஸ்ட்டு TSH, ACTH, FSH, ICSH, LH. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு LGH. 7 பேர் பார்த்தாச்சு. இதெல்லாம் அடினோ ஹைப்போஃபைசிஸோட வேலைகள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே நியூரோ ஹைப்போஃபைசிஸ்க்கு தாவுவோம். நியூரோ ஹைப்போஃபைசிஸில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 ஹார்மோன். யார் யார் அப்படின்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடோசின். ஓகேவா? ஆக்சிடோசின். இன்னொன்று வாசோப்ரெசின். நிறைய புது டேர்ம்ஸ் புதுசாக இருக்கும். பட் ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, 2 தடவைக்கு 4 தடவை படிங்க, 4 தடவைக்கு 8 தடவை படிங்க. உங்களுக்கு ரொம்ப ஹேபிச்சுவல் டேர்மாக மாறிடும். ஓகேவா? ஸோ வாசோப்ரெசின் அண்ட் ஆக்சிடோசின் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் பர்த் டு எ சைல்டு. ஸோ ஸ்பீட்ஸ் அப் தி ப்ராசஸ். நம்ம கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லல. கேட்டலிஸ்ட் இஸ் யூஸ்டு டு எய்தர் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் ஆர் ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன். அந்த மாதிரி ஆக்சிடோசின் ஸ்பீட்ஸ் அப் தி ப்ராசஸ் ஆஃப் சைல்டு பர்த். ஓகேவா? ஸோ வாசோப்ரெசினுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த வாசோப்ரெசின் இது ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ என்னன்னா இந்த வாசோப்ரெசின் என்ன பண்ணுன்னா ஆன்டி டயோரிக். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்டி டயோரிக் ஹார்மோன். இது ரொம்ப லெங்க்தாக இருக்கும், எழுதலை, நான் சொல்கிறேன். ஆன்டி டயோரிக் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா இட் ரிமூவ்ஸ் தி எக்ஸஸ் வாட்டர். இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து எக்ஸஸ் ஆகும் எங்கன்னா யூரின்ல. ஸோ இட் ரிமூவ்ஸ் தி எக்ஸஸ் கண்டென்ட் ஃப்ரம் த யூரின் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி பிளட் ப்ரெஷர். ஓகே, பிளட் ப்ரெஷர் எப்போனா whenever தி பிளட் ப்ரெஷர் ரெடியூசஸ் பிலோ 80 120 நமக்கு தெரியும் பிளட் ப்ரெஷர். அதில் 80க்கு கீழே எப்போல்லாம் குறைவாக போகுதோ அப்போல்லாம் இந்த வாசோப்ரெசின் கம்ஸ் இன் டு பிளே to maintain the level of blood pressure. Okay, it helps in contracting and relaxing of blood vessels. அல்டிமேட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். மொத்தம் 2 மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் ரிமூவ்ஸ் தி எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த யூரின் அண்ட் ரெண்டாவது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் தி மெயின்டைனிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர் whenever தி பிளட் ப்ரெஷர் ரெடியூசஸ் பிலோ 80. எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா பை கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வாசோப்ரெசின் ஒர்க்ஸ். அண்ட் திஸ் இஸ் வாட் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ரொம்ப சின்னது தான். அடினோ ஹைப்போஃபைசிஸ் கம்பேர் பண்ணுறப்ப நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இப்போ நம்ம பிட்யூட் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பீனியல் என்ன பார்க்கணும், அடுத்து தைராய்டு, ஹைப்போதைராய்டு, தைமஸ், இல்லை தொராக்ஸ், தைமோசின் ஹார்மோன் என்ன பண்ணுன்றதை பார்க்குறோம். அதெல்லாம் சக்ஸஸிவ் வீடியோஸில் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிட்யூட்ரி கிளாண்ட். இது வந்து பார்ட் 1 எடுத்திருக்கேன். இந்த கிளாண்டு டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டோன்ட் டேக் இட் வெரி லைட். நடத்துறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு தான், பட் கிளாண்டு இஸ் சம்வாட் இம்பார்ட்டன்ட். ஸோ வித் திஸ் வில் குவிட் டுடே செஷன். ஸோ ஐ திங்க் இந்த செஷனை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் த வீடியோ அண்ட் புரிஞ்சவங்க ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவஸ். ஸோ வித் திஸ் வில் குவிட் டுடே செஷன். நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூவாக பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.